இன்றைய தினம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் மூலமாக 2022-23 ஆண்டு 26 லட்சம் மதிப்பீடில் கட்டப்பட்ட இந்த கட்டிடமானது வேலை முடித்து பயன்பாட்டுக்கு வரப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து இந்த மாதம் பிகினிங்கில் தான் இந்த மாதிரி கட்டிட திறப்பு விழா வைக்கணும், மேடம் ஒரு டேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஆடி மாதத்தில் வேண்டாம், ஆவணியில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஆவணி 1. அவங்க வந்து கூப்பிடும்போது நானுமே இன்னைக்கு காலையில் யதார்த்தமாக சரி இன்றைக்கி தான் டேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்தேன். வரும்போது நான் சரி வரும், ரிப்பனெல்லாம் கட் பண்ணிவிட்டு கட்டிடம் திறந்து வச்சுட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு பிடி சொன்ன மாதிரி ஒரு திருவிழா மாதிரி, ஒரு திருமணம் மாதிரி பெரிய ஒரு நிகழ்ச்சியாக வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹேபிடேஷனில் உள்ள மக்களுமே வந்து இன்றைக்கி இந்த விழாவுக்காக வருகை தந்திருக்கீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ஊராட்சி இடைமேலூர் ஊராட்சி பொறுத்த வரைக்கும் 2021-22 ஆண்டில் வந்து 71 வேலைகள் பல்வேறு திட்டங்களில் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏஜிஎம்டி நம்மளுக்கு அதுக்கு அடுத்த வருஷம் வந்துடுச்சு, அதே போல் சிஎஃப்சி, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் மூலமாக வேலைகள் நடைபெற்றிருக்கு. 21-22 ஆண்டில் 71 வேலைகள் வந்து 1,76,88,580 ரூபாய் மதிப்பீட்டிலான வேலைகளானது இந்த ஊராட்சியில் நடைபெற்றிருக்கு. 22-23 ஆண்டில் 136 வேலைகள் எடுத்து 3,31,70,70,253 ரூபாய் மதிப்பீடில் வேலைகள் நடந்திருக்கு. அடுத்து 23-24 ஆண்டு பார்த்தீங்கன்னா 250 ஒர்க் எடுத்து 5,44,667,950 ரூபாய்க்கு வந்து வேலைகள் நடைபெற்றிருக்கு. நீங்கள் வேலையோட மதிப்பீடு பார்த்தாலும் வேலைகளோட எண்ணிக்கை பார்த்தாலும் முதல் ஆண்டில் விட 2வது ஆண்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை விட 3வது ஆண்டுமே வந்து கூடிடுச்சு.